Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 10 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல ரெண்டு வேற டீமை காட்டுறாங்க. அதுல ஒரு டீம் பிளேயர் வந்துட்டு ரொம்பவே அக்ரெசிவா விளையாண்டுட்டு இருக்கான். அப்ப ஆப்போனன்ட் பிளேயர் ஒருத்தன் வந்து நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கிள் பண்றதுக்கு வானா, ஆனா அவன் கால் இருக்கிறது கூட இவன் வந்துட்டு பார்க்காம கரெக்டா பால வந்துட்டு அப்படி வெறியோட கிக் பண்ணி விடுறான். பாலுமே கோல் போய் உழுகுது. இவனோட பேர் வந்துட்டு கோஜிரோ ஹியூகா. நம்ம ஷார்ட்டா கோஜிரோன்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். ஹியூகானா அது பொண்ணு பேர் மாதிரி இருக்கும். அதனாலதான் இவனையுமே ஞாபகம் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அந்த ஆப்போனன்ட் டீம் பிளேயர்ஸ் இவனை பார்த்துட்டு என்னடா நினைச்சிட்டு இருக்க, நீ இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி ஹர்ட் பண்ணி இன்ஜுரி ஆக போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உங்களால இந்த வழியை கூட தாங்கிக்க முடியல அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு ஃபுட்பாலை குவிட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். இது டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி நடக்கிற பிராக்டிஸ் மேட்ச் தான். இதுக்கு மேல எங்க டீம் பிளேயர்ஸ் யாருக்கு இன்ஜுரி ஆக நாங்க விரும்பல, அதனால நாங்க இந்த மேட்ச் எங்கேயும் நிப்பாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பனன்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப இவங்க டீம் பிளேயர் ஒருத்தர் ஓடி வந்து கேப்டன் நீங்க கொஞ்சம் ஹார்ஷா தான் லேண்டிங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு இவன் வந்து என்னையே நீ குறை சொல்றியா அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, இந்த பிரிலிமினரி மேட்ச் எல்லாத்துலயும் நீங்களே விளையாடுங்க, நீங்க லேண்ட் வின் பண்ணி நேஷனல்ஸ் மேட்ச் வந்தீங்க அப்படின்னா அங்க நான் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப ரொபர்ட் வந்துட்டு சுபாசா மிசாக்கி ரெண்டு பேருக்குமே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு யோசனையுமே வருது, நான் எதுக்கு இப்ப சுபாசாவை கண்டிப்பா பிரேசில் கூட்டு போய் தான் ஆகணுமா, கேப்டன் இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்க இருப்பாரு, அதுக்கப்புறம் அவரோட ஒர்க்குக்காக வெளியூருக்கு கிளம்பிடுவாரு, அப்புறம் சுபாசாவையும் நான் இப்படி பிரேசிலுக்கு கூட்டு போயிட்டேன் அப்படின்னா சுபாசாவோட அம்மா தனியா இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாரு. அப்ப சுபாசா ரொபர்ட்டோ கூப்பிட்டு என்னாச்சு உங்களுக்கு, எதுக்கு இப்ப இப்படி நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நம்ம வந்துட்டு கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொபர்ட்டோ சொல்றாரு. அப்படின்னா இசிசாக்கிக்கும் பிரேக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கேக்குறான். அப்பதான் பார்த்தா இசிசாக்கி வந்து தனியா ஓட விட்டுக்கிட்டு இருக்காங்க. மத்த நான்கு பிளேயர்ஸ் எல்லாரும் வரிசையா தள்ளி தள்ளி நிக்க வச்சுட்டு அந்த கேப்புக்குள்ள இவன் வந்து ஓடி வர சொல்றாங்க. மெதுவா அவன் கால்ல இன்ஜுரி வந்து கொஞ்சம் சரியாகணும் அப்படின்றதுக்காக அவனுமே வந்துட்டு ரொம்ப டயர்டாയി படுத்துற ஒரு 5 நிமிஷம் பிரேக் கொடுங்கடா அப்படின்ட்டு. நீயே பாத்துக்கோப்பா செலக்ஷன்ல 30 பேர் எடுத்தாங்க, அதுல 15 பேர் தான் வந்துட்டு மேட்சுக்கு கூட்டு போவாங்க, அதுல மிசாக்கியும் நம்ம சுபாசாவும் கண்டிப்பா இருப்பாங்க, நீ அந்த 15 பேருக்குள்ள போவேன்றதை எங்க கேள்விக்குரிய, அதனால நீ வந்துட்டு இனிமே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை மோட்டிவேட் பண்ணி நல்லா பிராக்டிஸ் பண்ண வைக்கிறாங்க. இப்ப ஷூட்டர் டீம் வந்துட்டு ஒரு பிராக்டிஸ் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு ஹாஃப்ல வந்துட்டு மொத்தமா 8 பாயிண்ட் எடுத்துட்டாங்க, ஆப்போனன்ட் 0 தான். அப்போ ஒரு பால் வந்துட்டு வாக்கபேசிக்கு கிட்ட வருது, அவன் கேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி பிடிச்சிட்டு கீழே உட்கார்ந்துறான். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஆப்போனன்ட் டீம் பிளேயர் ஒருத்தன் வந்துட்டு இவனோட கால்லே மிதிச்சிடுறான். அப்போ கரெக்டா மேட்ச்மே முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரி விசில் பண்றாரு. அந்த பையன் வந்துட்டு சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபேசி சொல்லிடுறான். இப்போ இசிசாக்கி மத்த டீம் பிளேயர்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு கண்டிப்பா இந்த வாட்டி நேஷனல் வின் பண்ண முடியும்ல, ஷூட்டர்ஸ் டீம்ல நிறைய பேர் இருக்காங்க, அப்புறம் மிசாகி சுபாசா கண்டிப்பா நம்மளால நேஷனல் வின் பண்ண முடியும்ல அப்படின்னு இசிசாக்கி சொல்றான். இல்ல அது வந்து ரொம்பவே கஷ்டம் தான், நம்மள மாதிரி இன்னுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்க பவர்ஃபுல்லா இருக்கதான் செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிசாக்கி சொல்றான். ஆமா மிசாக்கி நீ தான் நிறைய ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கல, உனக்கு நிறைய ஸ்கூல்ஸ் பத்தி தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி கேக்குறான். மிசாக்கியும் நிறையவே டீம் பேர்லாம் சொல்றான். ஃபர்ஸ்ட் ஒரு டீம் வந்து பீச்ல விளையாடுவாங்க, அவங்க வந்து ரொம்பவே சூப்பரா விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு பீச் மண்ணிலே விளையாண்டாங்க அப்படின்னா இந்த மண்ணு ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டீம் இருக்குது. அதுக்கப்புறமா ஜெயிண்ட் மாதிரி இருக்கிற ஒரு கோல் கீப்பர் இருப்பான், அந்த டீம் வந்துட்டு ஃபுல்லாவே எல்லாரும் ஜெயிண்ட் மாதிரி நல்லா வளர்த்தியா இருப்பாங்க, அவங்களுமே ரொம்ப சூப்பரா விளையாடுவாங்க அப்படின்னு ஒன்று சொல்றான். அடுத்து இன்னொரு ஸ்கூல் எப்ப அவங்களோட வயசு அதிகமா இருக்க பிளேயர்ஸ் கூட விளையாண்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டீம், இந்த மாதிரி நிறையவே டிஃபரெண்டான டீம் வேற லெவல்ல விளையாட தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி சொல்றான். நம்ம நேஷனல்ஸ்க்கு போனோம் அப்படின்னா அதுல நமக்கு இன்னுமே ரொம்ப டஃபா இருக்கக்கூடிய ஒரே ஒரு டீம் வந்துட்டு மெய்வா எஃப்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த டீம்ல கோஜிரோ ஹியூகான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்துட்டு சுபாசா லெவலுக்கு ஈக்குவலான ஒரு பிளேயர். என்னது சுபாசா லெவலுக்கு அப்பலாம் இருக்க சான்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான்கு பிளேயர் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான், அவன் சுபாசா மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக்கர் கிடையாது, அவன் வந்துட்டு கம்ப்ளீட்லி டிஃபரெண்டான ஒரு ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு மட்டும் மிசாகி சொல்றான். அடுத்த சாயங்காலம் நான்கு பிளேயர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு இருக்க இசிசாக்கி மட்டும் தான் பால ட்ரிப்ளிங் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும், அதுவும் அவனுக்கு ஒரு பிராக்டிஸ், அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருக்கான். அந்நேரம் வாக்கபாயசி அங்க வரான். என்னடா நீ மட்டும் இவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி கேட்கறான் இசிசாக்கி பார்த்து. நான் வந்துட்டு ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன், 15வது ஆளா வந்து நேஷனல்ஸ்ல நானுமே கலந்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த ட்ரைனிங்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். உனக்குலாம் அது ரொம்பவே கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி சொல்லிட்டு கிளம்புறான். அவன் போகும்போது லைட்டா கஷ்டப்பட்டு நடக்கிறத ரொபர்ட்டோ வந்துட்டு நோட் பண்றாரு. அன்னைக்கு நைட்டே சுபாசா ரொபர்ட்டோ கிட்ட வந்துட்டு நான் அந்த ஹியூகாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். அவன் வந்துட்டு உன்னோட டிஃபரெண்ட் ஆனவன்னு சொல்லிட்டு மிசாகி சொன்னோம்ல அப்படின்னு ரொபர்ட்டோ சொல்றாரு. நான் பிரேசிலுக்கு வந்தாலும் இதே மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கேட்கறான். நீ வந்து எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், இந்த நேஷனல் டோர்னமெண்ட்ல நீ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணா மட்டும் தான் நீ வந்து என் கூட பிரேசிலுக்கு வர முடியும், அதுக்கு வந்துட்டு ஓகே அப்படின்னா நம்ம போலாம் பிரேசிலுக்கு அப்படின்னு சொல்றாரு ரொபர்ட்டோ. கண்டிப்பா நான் வின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். ப்ரோ ஆகுறதுன்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொபர்ட்டோ பக்கத்துல இருந்த ஒரு மரக்கட்டை எடுக்கிறாரு. இப்போ இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரக்கட்டையை ஒரு காலை வச்சு கிக் பண்ணி உடைக்கிறாரு. உன்னோட கண்டினியூஸ் ட்ரைனிங்னால உன்னோட கால் வந்துட்டு இந்த அளவுக்கு கண்டிப்பா ஒரு நாள் ஸ்ட்ராங் ஆகும். இப்போதைக்கு இதை நீ கத்துக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், உன்னோட போன்ஸ் எல்லாம் இப்பதான் டெவலப் ஆகிட்டு இருக்கு, அப்புறம் நீ எதாவது பண்ண அப்படின்னா உனக்கு இன்ஜுரி தான் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னைக்கு சாயங்காலம் நீ வாக்கபாயசியை நோட் பண்ணி அவன் காலை வந்துட்டு கஷ்டப்பட்டு நடந்த மாதிரி தெரிஞ்சதுல அப்படின்னு சொல்லிட்டு ரொபர்ட்டோ கேட்கறாரு. இப்போ நான்கட்சி எஃப்சிக்கான ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் டே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அவங்க கோச் வந்துட்டு ஷூட்டர்ஸ் டீம்ல அதிகமான மெம்பர்ஸ் இருக்கறனால ஷூட்டர்ஸ் டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் ஒரு டீம்ல, அப்புறம் மீதி இருக்க எல்லா பிளேயர்ஸ் வந்துட்டு ஒரு டீம்ல, உங்க ரெண்டு பேருக்கு இப்ப கேம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேம் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இந்த கேம்ல 30 பேர்ல 15 பேர் நல்லா விளையாடுறவங்களை பார்த்து நான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கேமுமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. இவங்க விளையாண்டுகிட்டு இருக்க அதே ஸ்டேடியம்ல தான் அங்க ஹியூகாவும் படுத்திருக்கான். வாக்கபாயசி கோல் கிட்ட நின்னுகிட்டு அவன் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். நீ தான் வாக்கபாயசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. இவன் அப்படியே திரும்பி பார்த்தா போஸ்ட் மேல அவன் உட்கார்ந்துகிட்டு இருக்கான் ஹியூகா. நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி கேட்கறான். நான் வந்துட்டு மெய்வா எஃப்சில இருந்து வந்திருக்கேன், என்னோட பேரு கோஜிரோ ஹியூகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதுதான் அவனா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்கான். நான் வந்துட்டு உன்னை சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கீழே குதிக்கிறான். பால வந்துட்டு டெப்பே தான் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவங்க கிட்ட இருந்து ரொம்பவே அசால்ட்டா பால ஸ்டீல் பண்ணிட்டு இவன் வந்துடுறான். அப்பதான் மிசாக்கி சொல்றான் இவன் தான் கோஜிரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் செம்ம ஷாக்கா போகுது. இசாவாவும் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பரவாயில்ல இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி நிக்கிறான். நான் ஸ்கோர் பண்ண வேண்டிய பால நீ என்ன தைரியம் இருந்தா தள்ளிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டெப்பே இவன் கிட்ட வரான். ஆனா இவன் வந்துட்டு அவனை ஈஸியா தள்ளி விட்டுறான். ஒரு சூட்டர் பிளேயர்ஸ் அடுத்தடுத்து வராங்க. அவன் வந்துட்டு இவங்க எவனையும் டாச் பண்ணல, இல்ல சும்மா அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்து சூட்டர் டீம்ல பெஸ்ட் டிஃபெண்டர் இருப்பான் தெரியுமா, அங்க சிங்கோவே பக்கத்துல ஓடி வர்றப்ப அவன் வயிற்றுலயே பால் ஏத்தி விட்டுறான். நீ இதை வேணும்னு ஏதாவது
பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்பவே கடுப்பா இருக்குது. வாய மூடுங்க, உங்களோட சாஃப்டான ஃபுட்பால் ஸ்டைலை விட என்னோட ஃபுட்பால் ஸ்டைல் வந்து ரொம்பவே டிஃபரெண்ட் அப்படின்ட்டு சொல்றான். வாக்கபாயசி உன்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லிட்டு இப்ப என்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லா ஒரு கிக் கொடுக்குறான். இதுக்கு வந்து வாக்கபாயசியால ரியாக்ட் கூட பண்ண முடியல. பால் வந்து அவ்வளவு ஈஸியா கோல்ல போய் விழுகுது. அங்க இருந்து ஒட்டுமொத்த பேருக்கு செம்ம சாக்கா போச்சு. கோஜிரா என்னன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதுதான் உங்க ஜீனியஸான கோல் கீப்பர் வாக்கபாயசியா, இவனால என்னோட ஷாட்டுக்கு ரியாக்ட் கூட பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருக்கான். அப்ப அவன் நடந்து போய்கிட்டு இருக்க கரெக்டா அங்க மிசாக்கியும் பாக்குறான். நீ வந்து இந்த வாட்டி இங்க தான் ஜாயின் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நீ இந்த டீம்ல தான் இருக்க அப்படின்னா நான் உங்ககிட்டயுமே சேர்த்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த வருஷம் நேஷனல் டோர்னமெண்ட்ல வின் பண்ண போறது மெய்வா எஃப்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு போறான். மிசாக்கி அவன் போனதுக்கு அப்புறம் மனசுக்குள்ளே நினைக்கிறேன், நீ வந்துட்டு எங்களோட கேம் பிளேவை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் வந்த அப்படின்னா நீ வந்துட்டு ஒரு விஷயத்த பார்க்காம போயிட்ட. எங்க கிட்ட சுபாசா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். சூட்டர் டூ பிளேயர் எல்லாருமே வாக்கபாயசி கிட்ட போய் நிக்கிறாங்க. வாக்கபாயசி வந்துட்டு எதுவுமே பேசாம அப்படியே தலையை குனிஞ்சுக்கிட்டே நடந்து வந்துடுறான். சுபாசா, மிசாக்கி, இசிசாக்கி 3 பேரும் உங்க பிராக்டிஸ் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கப்ப இசிசாக்கி வந்துட்டு சொல்றான், சுபாசா தவிர வேற ஒருத்தன் கிட்ட நம்ம வாக்கபாயசி தோப்பான்னு சொல்றேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். இவங்க இப்படி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கப்ப வாக்கபாயசி வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரான். அப்ப சுபாசா இவனை கூப்பிட்டு பேசுறான். அப்பதான் வாக்கபாயசி சொல்றான், அவனோட கால்ல இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் நீ வந்துட்டு அந்த பாலுக்கு ரியாக்ட் கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி கேட்கறான். இருந்தாலும் நான் ரியாக்டே பண்ணிருந்தாலும் அந்த பாலை பிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒண்ணுதான். அது உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல்லான ஷாட் தான். சோ நான் தோத்ததுக்கு வந்துட்டு எந்த ஒரு ரீசனுமே சொல்ல விரும்பல. என்னோட கால் இன்ஜுரி ஆனதுக்கு காரணம் வந்துட்டு நான் தான். சுபாசா, நம்ம வந்துட்டு நேஷனல்ஸ்க்கு கண்டிப்பா போறோம். அங்க அந்த கோஜிரோ கிட்ட நம்ம இதுக்கான பதில திரும்ப கொடுத்துட்டு தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி சொல்றான். அடுத்து இப்ப கோஜிரோட வீட்டை காட்டுறாங்க. அவனுக்கு வந்துட்டு 2 தம்பிங்க ஒரு தங்கச்சி இருக்குது. அவன் பிராக்டிஸ்க்கு கிளம்பும் போது அவங்க அம்மா வந்து நிக்கிறாங்க. நீங்க நம்ம காலையில ரொம்பவே சீக்கிரமா வேலைக்கு போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ கேக்குறான். என்ன பத்தி எல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ வந்து உனக்கு பிடிச்ச ஃபுட்பால நல்லா விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனு கிளம்புறான். ஆனா அவன் போறப்ப நிறைய விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே போறான். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா வந்துட்டு நிறையவே வேலை பாக்குறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. சோ நானுமே என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே ஓடி போறான். அங்க ஒரு பொருள் எல்லாம் இறக்கி வைக்கிறவர்கிட்ட நானுமே வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் எல்லாம் வாங்கி இறக்கி வைக்கிறான். அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், நான் மிடில் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இன்னுமே பணம் நிறைய தேவைப்படும். அது மட்டும் இல்லாம என்னை நம்பி 3 சின்ன பசங்க வேற இருக்காங்க இன்னும் எனக்கு அடுத்து. சோ நான் தான் அவங்க எல்லாரையும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த பொருளோட ஓனருமே வந்துட்டு நீ பண்ண வேலைக்கு வந்துட்டு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் பொருள் கொஞ்சம் காய்கறி எல்லாம் எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றாரு. நான் என்னோட லைஃப் ஃபுட்பால் வச்சு கண்டிப்பா மாத்தி ஆகணும். என்னோட ஃபேமிலிக்கு இதுக்கு மேல நான் கஷ்டத்தை கொடுக்க கூடாது. அதுக்கு நான் என்னோட கேம் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நிறைய பெரிய பெரிய டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும் அண்ட் நேஷனல் டோர்னமெண்ட்லயுமே வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே இப்ப வீட்டுக்கு வரான். அப்ப இவனோட தம்பிங்க தங்கச்சி எல்லாம் எந்திரிச்சிடுறாங்க. சரி அம்மா எங்க வேலைக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, நான் வந்துட்டு சீக்கிரமா உங்களுக்கு இப்ப பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பண்ணி தரான். இப்ப சுபாசாவோட வீட்டை கட்டுறாங்க. அங்க ரொபெரிட்டோ வந்துட்டு சுபாசாவோட அப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. சுபாசா வந்து என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கான், நேஷனல்ஸ்ல வின் பண்ணா மட்டும் தான் அவன் வந்துட்டு என் கூட பிரேசிலுக்கு வருவான் அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்பவே கஷ்டமாச்சே, இருந்தாலும் சுபாசா வந்துட்டு கண்டிப்பா வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. அண்ட் எனக்கு நீ வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேக்குறாங்க. இன்னைக்கு நடக்க போற கேம்ல நீ ஹேட்ரிக் கோல் அடிச்ச அப்படின்னா நான் வந்துட்டு பிரேசில் போறதுக்கு அலோவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க. சுபாசா இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. சரி ஓகே, நான் கண்டிப்பா இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல அப்படி எடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். அடுத்து ஸ்கூல்லயும் கோஜிரோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் வந்துட்டு கேப்டன் நீங்க எதுக்கு விளையாட மாட்டீங்க இந்த டோர்னமெண்ட்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த டோர்னமெண்ட்ல நீங்க உங்களோட கேம் பிளே வச்சு வின் பண்ணுங்க, நேஷனல்ஸ்ல நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிட்டு போயிடுறான். நம்ம கேப்டன் ஒன்னும் அவ்வளவு மோசமா இல்ல, ரொம்ப சாஃப்டா தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். ஆமா அவர் வந்துட்டு வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்கு ஒரு ரீசனுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் சொல்றான். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் கேக்குறான். ஆமா போன வருஷம் அவரோட அப்பா வந்துட்டு இறந்துட்டாங்க. இவருக்கு அடுத்தபடியா 3 சின்ன பசங்க இருக்காங்க இவர் ஃபேமிலியில. அவங்க அம்மாவும் நிறையவே வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த இடத்துல இவர் தான் வந்துட்டு வீட்டுல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. அதனாலதான் அவர் வந்துட்டு நேஷனல்ல கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அவர் நேஷனல் கேம்ல நல்லா விளையாண்டாரு அப்படின்னா அவர் வந்துட்டு நிறைய ஸ்கூல் ஸ்காலர்ஷிப்ல வந்துட்டு எடுப்பாங்க இல்லையா, அதுல வந்துட்டு ஃபீஸ் கொஞ்சம் கலியாகும். ஒரு நல்ல டீம்ல ஜாயின் பண்ணி அவங்க அம்மாவோட வேலையை வந்துட்டு இவர் ஈஸி ஆகணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்றான். அப்படின்னா சரி நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கேப்டனுக்காக நம்ம கண்டிப்பா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளேயர்ஸும் ரெடி ஆகுறாங்க. இப்ப நேஷனல்ஸ் போறதுக்கு முன்னாடி பிரிலிமினரி மேட்சஸ்லாம் நடக்கும் தெரியுமா, அது வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. நான் கட்சி கேம்குள்ள இறங்கணும்னே பக்காவா விளையாடுறாங்க. சுபாசா ஃபர்ஸ்ட் கோலை ஈஸியாவே எடுக்கிறான். அடுத்து மிசாகி பால ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்து சுபாசா கிட்ட கொடுக்க அவன் ஹெட்ஷாட் அடிச்சு செகண்ட் கோலையுமே எடுக்கிறான். 3வது வாட்டியுமே பால சுபாசா தான் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். நேரா வாக்கபாயசி நினைக்கிறேன் என்னோட கால் இன்ஜுரி ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் கவலை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன். ஆனா இவங்க இருக்கிறவரை எனக்கு ஃபுல்லா ரெஸ்ட் தான் இருக்கும் போல அப்படின்னு நினைக்கிறேன். 5 பேர் சுபாசா வந்து டக்குன்னு லாக் பண்ண அவன் நேரா மிசாகி கிட்ட பாஸ் பண்ணிடுறான். மிசாகி திரும்ப சுபாசா கிட்ட கொடுத்துறான். இவங்க காம்பினேஷனா விளையாண்டு அந்த டிஃபென்ஸை பிரேக் பண்ணிட்டு இங்க வந்துடுறான். சுபாசா வந்த உடனே நேரா பால் வந்துட்டு கோல் கிக் பண்ணிடுறான். 3rd கோல் ஹேட்ரிக் எடுத்துட்டான். அப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் ஹேட்ரிக் கோல் போட்டுட்டே அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா அவங்க அப்பாவை பார்த்து சொல்றான். இப்போ நான் ரொம்பவே சந்தோஷமா என்னோட சிப்புக்கு போறேன், நீயுமே வந்து நேஷனல்ஸ் வின் பண்ணி பிரேசிலுக்கு போ, அங்க போய் நல்ல ஒரு ஃபுட்பால் பிளேயரா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவும் சொல்றான். அவங்க அம்மாவுமே வந்துட்டு பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஒரு கேமுமே முடியுது. நான் கிட்ஸ் டீம் 7 ஆப்போனன்ட் டீம் 0ன்னு சொல்லிட்டு ஒன் சைடாவே இந்த கேமை ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறமும் நான் கிட்ஸ் டீம் கண்டினியூஸா எல்லா கேமும் வின் பண்ணி டேபிள் டாப்புக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் மெய்வா எஃப்சி வந்துட்டு இந்த கேம்ல வின் பண்ண நேஷனல்ஸ்க்கு போற மாதிரி ஒரு லாஸ்ட் கேம், அதுல வந்துட்டு 2 பாயிண்ட் ஆப்போனன்ட் எடுத்துட்டாங்க. இவங்களால எதுவுமே பண்ண முடியல. நம்ம கேப்டன் இல்லாம கண்டிப்பா நம்ம தோத்துறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு மெய்வா பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. அந்த ஸ்டேடியத்துக்கு வெளியே தான் ஹியூகா வந்துட்டு இன்னொரு சின்ன பையன் கூட நின்னுக்கிட்டு இருக்கான். அப்ப ஹியூகா வந்துட்டு ஒரு மரக்கட்டையை ரொபெரிட்டோ உடைச்சாரு தெரியுமா, அதே மாதிரி இவனுமே உடைக்கிறான். இப்போ நம்ம விளையாடுறதுக்கான நேரம், நம்ம போய் விளையாடுவோமா டாகசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனுமே கூட்டிட்டு ஸ்டேடியத்துக்குள்ள இறங்குறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ மெய்வா எஃப்சி அவங்களோட பிரிலிமினரி மேட்சஸ்ல எல்லாம் வின் பண்ணி நேஷனல்ஸ் வருவாங்களா இல்லையான்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.